Hello everyone, welcome to Banu Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, இந்த வெயிலுக்கு எதமா ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கிற கிர்னி பழம் ஷர்பத் எப்படி செய்யலான்றத பார்க்கலாங்க. இந்த ஜூஸ் நாம கொஞ்சம் வித்தியாசமா செய்ய போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஒரு சின்ன கிர்னி பழம் எடுத்துக்கோங்க. நீங்க எந்த கிர்னி பழம் வேணாலும் எடுக்கலாங்க. இதுல இருக்கிற அந்த சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருங்க. இந்த விதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு பக்கமா வச்சிருங்க. இது நமக்கு வேண்டாம். இதை நம்ம எடுத்து ஒரு பக்கமா வச்சிடலாம். இதை சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிக்கோங்க. கத்தியால இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி எடுத்து இந்த மாதிரி சைட்ல எடுத்தீங்கன்னா அதுவே அழகா வந்துருங்க. பாருங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க. தண்ணி ஊத்த வேண்டாங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. இதுல 1/4 கப் அளவுக்கு சின்ன சின்னதா ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. நைலான் ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க. சின்னதா இருக்குங்க. அதுதான் சேர்க்கணும். இது 10 நிமிஷம் குக் ஆகட்டும்ங்க. மீடியம் ஃப்ளேம்ல அப்படியே வச்சிருங்க. இது 10 நிமிஷம் குக் ஆகட்டும். நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு பக்கமா எடுத்து வைங்க. இது குக் ஆகட்டும். அதுக்குள்ள நம்ம அடுத்த ப்ரொசீஜருக்கு போவோம். இப்போ கடாயில 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. நீங்க காய்ச்சின பாலோ இல்ல காய்ச்சாத பாலோ எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கட்டிகள் இல்லாம பார்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் இதை நல்லா கலந்துக்கோங்க. பாருங்க, இது நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பு தீயை மிதமான சூட்டுல வச்சுட்டு 3 நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணணுங்க. கைவிடாம கிளறிட்டே இருங்க. அது நல்லா திக்கா ஆகணுங்க. இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும், கட்டிகள் ஃபார்ம் ஆயிடும். கைவிடாம 3 நிமிஷம் நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. அப்படியே அது நமக்கு திக்காயிட்டு வர்றது நல்லா தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா திக்காயிட்டே வருது பாருங்க. 3-4 நிமிஷத்துலயே இது திக்காயிடுங்க. இப்போ நாம இதுல சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மிதமான சூட்லயே நல்லா கலந்துக்கோங்க. அந்த சர்க்கரை ஃபுல்லா கரையிற அளவுக்கு கலந்துக்கோங்க. இந்த கிர்னி பழம் பாத்தீங்கன்னா நமக்கு வெயில் காலத்துல ஒரு அற்புதமான ஒரு ஃப்ரூட்னே சொல்லலாம். நம்ம பாடியை அந்த அளவுக்கு குளிர்ச்சி படுத்துங்க. இது இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்டா செய்யும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த நோன்பு சமயத்துல இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நாம இதுல அரைச்சு வச்சிருந்த கிர்னி பழத்தை இதுல சேர்த்துருங்க. இந்த அரைச்ச கிர்னி பழத்தை சேர்த்துட்டு மிதமான சூட்ல 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டா போதுங்க. ரொம்ப வேண்டாம். 2 நிமிஷம் மட்டும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. மிதமான சூட்ல பண்ணுங்க. இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். நான் இதுல கொஞ்சமா ஆரஞ்சு கலர் சேர்த்திருக்கேங்க. உங்களுக்கு ஆரஞ்சு கலர்லாம் இல்லை அப்படின்னா விட்டுருங்க. கலர் சேர்க்காம கூட செய்யலாங்க. நான் ஜஸ்ட் கலரா இருக்குமேன்னு சொல்லிட்டு கொஞ்சமா ஆரஞ்சு கலர் சேர்த்திருக்கேன். பாருங்க, நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இதை அடுப்பை அணைச்சிருங்க. இதை ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. அதுக்குள்ள நம்ம ஜவ்வரிசியும் வெந்துடுச்சு. ஜவ்வரிசியை இந்த மாதிரி வடிகட்டிடுங்க. கொஞ்சமா பச்சை தண்ணியை போட்டு அலசிக்கோங்க. அப்போதான் நமக்கு ஒட்டாம இருக்கும். பச்சை தண்ணியை போட்டு நல்லா இந்த மாதிரி அலசி ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. இப்போ நம்ம ஜூஸை செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த கஸ்டர்டை இதுல சேர்த்துருங்க. சூடாதாங்க இருக்கும். கொஞ்ச நேரத்துல ஆறிடும். இப்போ நான் என்ன பண்ணேன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைய 10 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. அதையும் இதுல சேர்த்துருங்க. இதுதான் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியும் கொடுக்குங்க நமக்கு. நம்ம எடுத்து வச்சிருந்த ஜவ்வரிசியும் இதுல சேர்த்துருங்க. நீங்க ஜவ்வரிசி சேர்க்காம கூட செய்யலாங்க. இதே அளவுக்கு டேஸ்டா தான் இருக்கும். வெறும் சப்ஜா விதையை சேர்த்து கூட நீங்க செய்யலாம். இதை நல்லா கலந்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு சர்க்கரை கம்மியா இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல இந்த சமயத்துல நீங்க கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. சூடாதாங்க இருக்கும். ஒரு 10 நிமிஷம் இது வெளியிலேயே வச்சு ஆற விடுங்க. இது நல்லா ஆறின பிறகு நாம இதுல கொஞ்சமா பாதாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பாதாம் ஆப்ஷனல் தாங்க. நீங்க முந்திரி பருப்பு எது வேணாலும் இதுல சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் வச்சிருங்க. இது நல்லா சில்லுன்னு பரிமாறினா சூப்பரா இருக்குங்க. 1 மணி நேரம் இது ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பரிமாற ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்க, சூப்பரான இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே இதமான கிர்னி பழம் ஜூஸ் நமக்கு ரெடி ஆயாச்சு. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க.
எப்பவுமே கிர்னி பழம் போட்டு ஒரு ஜூஸ் செய்றத விட, இந்த மாரி செஞ்சு குடுங்க. உங்க வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்கள நான் பார்க்குறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.